இந்தியாவில மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பா ஒரு விஷயம் ஒண்ணு பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுனா, அது வந்து திருப்பதி லட்டுல கலக்கப்பட்ட கலப்படம் தான் மிகப்பெரிய அளவுல இந்தியாவுல வந்து ஒரு டாபிக்கா வந்து இருந்துச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உலக புகழ்பெற்ற அதாவது உலகத்துல இருக்கிற பல்வேறு மக்கள் வந்து திருப்பதிக்கு வந்து லட்சக்கணக்குல வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியோட உண்டியல் காணிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல போகும். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து கோயிலோட சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து திருப்பதியும் ஒரு முதலிடத்துல இருக்கும். அப்படி அந்த திருப்பதியில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லட்டு தான். திருப்பதி லட்டுன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து இப்ப ஒரு திருப்பதி போனாங்கன்னா, அந்த லட்டு தான் ஒரு ஃபேமஸ். அது அது ரீதியில வந்து திருப்பதி லட்டு வந்து அதாவது இந்துக்களான எல்லாருக்கும் வந்து ஒரு புனிதமான ஒரு ரசமா தாங்க பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம திருப்பதியில வந்து இப்ப நடந்த அந்த ஸ்கேம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் இப்ப வெளிய வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியில இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நியூஸ்ல வந்து ஆந்திரா பக்கத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம அது மட்டும் இல்லாம தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து காட்டமாகவே சொல்லியிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து முந்தைய ஆட்சியில இருந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து திண்டுக்கல் இருக்கிற ஆர்ஜி டைரிஸ் அந்த கம்பெனி வந்து எங்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த நெய் வந்து நாங்க வந்து சுத்தமா தான் கொடுத்தோம். தரத்துல இருந்து எவ்விதமான நாங்க வந்து காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். எங்களுடைய நெய் வந்து சுத்தமான நெய் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்களும் வந்து ஒரு அறிக்கையுமே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வைணவ பக்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மன அழுத்தத்துல வந்து மனக்கவலையில ஆழ்த்திக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சில நபர்கள் வந்து வழக்கம் போல சோசியல் மீடியால யாருன்னா அந்த உங்களுக்கு தெரியும் இந்த போலி முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு வந்து இந்து மதத்தை வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்ப திருப்பதி லட்டுல வந்து அந்த கலப்படத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு நகைச்சுவைன்னு நினைச்சுக்கிட்டு வந்து அந்த பக்தர்களை வந்து மன அழுத்தத்துல இன்னும் வந்து சேர்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மீம்ஸ்ங்கிற பேர்ல வந்து மிகவும் கொச்சையாகவே அந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. வழக்கம்போல இந்த திராவிட கைக்குலிகள் நம்ம சொல்லலாம். இந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. சில வருடங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேங்க வயல் சம்பவம் மலம் கலந்த அந்த குடிநீர்ல மலம் கலந்த கலப்பட்ட சம்பவம் அது வந்து இன்னும் நினைச்சு பாருங்க. அந்த மக்கள் அந்த விஷயம் தெரிஞ்சுட்ட உடனே அந்த வேங்க வயல் மக்கள் வந்து எவ்வளவு மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. எவனோ இது மாதிரி வந்து பண்ணி விட்டானே அவனை இன்னமும் அவனை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அது சம்பந்தமான கேஸ் வந்து இன்னும் நடக்கவே இல்லையா கூட தெரியல. அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மக்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்ப இந்த லட்டு விஷயத்துக்கு வந்து இங்க இப்ப நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவனுங்க அதே வேங்க வயல் சம்பவத்துக்கு வந்து அந்த அளவுக்கு துள்ளி குதிச்சானுங்க. ஆனா இந்த லட்டு விஷயம் வரும்போது எல்லாரும் வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு முக்கியமா வந்து பிராமண சமுதாயத்தில் வந்து ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது எல்லாமே பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு நான் வந்தா ரத்தம் மத்தவங்க வந்தா தக்காளி சட்னிலாம் நினச்சிக்காதீங்க. எப்போ வந்து இந்த வேங்கவேல் சம்பவம் அது மாதிரி சம்பவம் வந்து இந்த விஷயம் வெளியே தெரியும் போது அனைத்து தரப்பு மக்களும் வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த சம்பவத்தை வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். மாறாக வந்து இவங்களாம் கவிச்சே சாப்பிட மாட்டாங்க. இவங்களாம் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க, இதை சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. இது கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யிலேயே வந்து மிருக கொழுப்பை சேர்த்து இப்போ வந்து அவங்களே வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்படிங்கிற இதுல வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களுடைய மனசுல. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சா பண்ணாங்க. எப்படி அந்த வேங்கவேல் சம்பவத்தை வந்து அந்த மலம் கலந்த தண்ணீர் வந்து அவனா தெரிஞ்சா குடிச்சாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அந்த மக்களோட வேங்கவேல் மக்களோட மனசு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு மனக்கவலையில மன அழுத்தத்துல தான் இப்ப இருக்கிற வைணவ பக்தர்களும் சரி திருப்பதி ஏழுமலையான் பக்தர் சரி அனைவரும் அந்த ஒரு கவலையில தான் இருப்பாங்க. அந்த ஒரு மனக்கவலையில தான் இருப்பாங்க. அந்த மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க. சேம் ஃபீலிங் தான், சேம் பெயின் தான் எல்லாமே. எல்லாருக்கும் பார்த்தா அந்த வேங்கவேல் சமூகம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் பார்த்தா ஒரே வழி தான். அதனால இந்த சம்பவம் வந்து அந்த இதுக்கு வந்து நீங்க தாம் குதிச்சுட்டு இதுக்கு வந்து நீங்க வந்து கிண்டல் பண்றதுலாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அங்க எந்த ஒரு பார்ப்பானோ இல்லை அப்படிதான் எந்த ஒரு ஐயரோ அந்த எந்த ஒரு திருப்பதி தேவஸ்தான சார்ந்தவர்களோ போயிட்டு இதுல வந்து அந்த நெய்ல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு, பீஃப் கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சிடும் ஒன்றும் பண்றது இல்லை. எவனோ ஒருத்தவன் நெய் அமைச்சிருக்கான் அந்த நெய்யை வந்து ஆய்வுக்கு உட்படுத்த போது இது மாதிரியான விஷயம்லாம் வந்திருக்கு. அந்த நெய் செய்யறவனுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? இது மாதிரியான கேவலமான விஷயங்களை வந்து உங்களுடைய புத்தியில இருந்து எடுத்துருங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான புத்தி, ஈன புத்தி, எச்ச புத்தின்னு சொல்லலாம். வேங்கவேல் சம்பவம் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்களோ
அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து நீ கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அதை விட்டு வந்து நீங்க கொண்டாடி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மிகவும் கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயல்ல தான் இப்ப இருக்கிற இந்த முற்போக்கு போராளிகள்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து திருப்பதி அந்த ஏழுமலையான் கண்டிப்பா அந்த பிரசாதத்துல கலக்கப்பட்ட அந்த கலப்படத்திற்கு ஆந்திர முதல்வர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த செயல்ல வந்து யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மீது வந்து கண்டிப்பா சும்மா விட மாட்டோம். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சந்திரபாபு நாயுடு வந்து இதை விடமாட்டாரு அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து சந்திரபாபு நாயுடும் வந்து திருப்பதியோட அவ்வளவு தீவிரமான ஒரு பக்தர் தான். பக்தர்னு சொல்ல முடியாது, வெறியர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருக்குமே கண்டிப்பா உரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி, வணக்கம்.